வாங்கினாலே பெரிய விஷயம் தான். அதுவும் சொந்த காசுல நீங்க சம்பாரிச்சு இஎம்ஐ எல்லாம் வாங்குனீங்க. அது ரொம்ப 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 பெரிய விஷயம். போர்ட்ஃபோலியோ லேட்டரா நமக்கு ரிவீல் பண்ணுவாரு. அப்ப நீங்க ஐயோ அம்மான்னு ஓடிடாதீங்க. சரிங்களா? பாருங்க 100 சேனலோட ஃபேஸ் விக்னேஷ் அண்ணா. அவர் வந்து எனக்கு அண்ணா. அவர் எனக்கு ஒரு லாங் பேக். எனக்கு விக்னேஷ் அண்ணாவுக்கும் வந்து ஒரு மோர் தென் 10 20 இயர்ஸ் 20 10 இருக்கும் இல்லையா 10 இல்லை 20 2007 2007 2006 இருக்கும் இருக்கும் அரௌண்ட் 17 இயர்ஸாக அண்ணாவை எனக்கு பிடிக்கும். இப்போ இல்லை எப்போவுமே அவர் பிடிக்கும். மொரோவர் தட் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு சிலரை பார்த்தா நம்ம பெருசானா இந்த மாதிரி மாறணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா. அவர் சிரிப்பார், ஆனால் அதுதான் உண்மை ஆடியன்ஸ். நிஜமாவே அப்போ வந்து அவர் கண்ணாடி போட்டு ஒரு சைக்கிள் வச்சுருப்பாரு. நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு இந்த அண்ணனை கூப்பிட்டு போயிட்டு எங்கள் அம்மாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அம்மா இங்கே அண்ணா வந்து சைனா போய் ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஃபினான்ஷியலை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. நான் வந்து அண்ணாவுக்காக ஒரு 10 கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். போய் அவர் சர்ப்ரைஸ் ஆக்க போகிறேன். அவரோட ஃபினான்ஷியல் நாலேஜே வந்து நம்ம டச் பண்ண போகிறோம். அப்புறம் அண்ணி சண்டைக்கு வந்துடுவாங்க. ஓகே, ஜெண்டரை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின். பொண்ணுங்களுக்கும் ஃபைனான்ஸ் தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நல்லா சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வீட்டில் இருக்க தானே போகிறாங்க. அப்படி விஜய் வந்து ரேசிஸ்ட்னு கீழே கேர்ள்ஸுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் தேவையா அண்ணா சொல்லுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் ஆடியன்ஸ், இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்கள் அண்ணா, நீங்கள் என்ன கார் வச்சுருக்கீங்க? இதனால தான் நான் இவருக்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்னு நான் சொல்கிறேன். இவர் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட வச்சுக்கணும். சரிங்களா? 10 lakhs அதானே கெத்து. அப்பங்காசுல வாங்குறது கெத்து இல்ல. நம்ம காசு. இது செகண்ட் கொஸ்டின். நான் அது கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு முன்னாடி கொஸ்டின் ஜென்ரேஷனோட மைண்ட் செட். நானும் இந்த ஜென்ரேஷன் தான், அண்ணா போன ஜென்ரேஷன். இப்போல்லாம் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடி பிஎம்டபிள்யூ பென்ஸ் கார்ஸ் தான் சொல்கிறாங்க, ஆனால் நார்மல் காரை பார்த்தா ரொம்ப அது ஒரு சக்ஸஸாகவே ஃபீல் பண்ண மாட்டேன்றாங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இப்போ கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் சார் ட்ரேடிங் பண்ணுறேன் சார், ட்ரேடிங் சார், நிறைய அப்ளிகேஷன் தினமோ என்னென்னமோ வந்திருக்கு. பாருங்க ஆடியன்ஸ், அத்தியாவசிய தேவை ஐஃபோன், 3 BHK ஹவுஸ், இண்டிவிஜுவல் வில்லா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம்டபிள்யூ காரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற என்ன மந்த்லி ஒரு 20 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும். இதெல்லாம் அத்தியாவசிய தேவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து 4th கொஸ்டின் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு சில கொஸ்டின் என் மனசில் இருந்தே கேட்டேன் ஆடியன்ஸ். ஓகே, 4th கொஸ்டின் நான் அப்போ போட்டுக்கிறேன். 4th கொஸ்டின், நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? காஃபி வேணுமா விஜய்? எனக்கு காஃபி வந்துருச்சு. வடிவேல் மியூசிக்கு வரும், வரட்டா